அதிசயம் நடத்தும் இப்பவே தந்திருங்க நன்மைகளை தருவேன் சொன்னீங்களே இன்றையே தந்திருங்க இப்பவே தந்திருங்க அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா செய்யுங்கப்பா நம்பிக்கையே உனக்கு சோத்தியம் புகழ்களே உனக்கு சோத்தியம் நம்பிக்கையே உனக்கு சோத்தியம் புகழ்களே உனக்கு சோத்தியம் உணவல்லாமல் யாரையும் இருக்கக்கூடும் அற்புதம் செய்யுங்க அதிசயம் நடத்தீங்க உணவல்லாமல் யாரையும் இருக்கக்கூடும் அற்புதம் செய்யுங்க அதிசயம் நடத்தீங்க அதிசயம் ஜனமே உமாலதான் வருகிறது ஆழ்ந்து செய்யுங்கப்பா என்னை படுத்துங்கப்பா அதிசயம் ஜனமே உமாலதான் வருகிறது ஆழ்ந்து செய்யுங்கப்பா என்னை படுத்துங்கப்பா அற்புதங்கள் செய்யுங்கப்பா அற்புதங்கள் செய்யுங்கப்பா அற்புதங்கள் செய்யுங்கப்பா கருத்தில் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர்கள் வளர்ந்தபடியால் நான் சொல்வது போல உங்களால் இன்னைக்கு சொல்ல முடியுமா உங்களுக்கு எப்படி இருக்கணும் என்னை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்கிறார் நீ தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்கிறார் நீ தேவன் துடிக்கப்படியாக ஒரு அனுபவம் உங்களை காணப்படுகிறார் சற்று நம்மளை நாம் சிந்தித்து பார்க்கலாம் தேவன் உங்களுக்காக தன்னுடைய அடித்து சொல்ற ரத்தங்களைக்கும் சிந்தன ஒரு தேவனாக இருக்கிறார் இன்னைக்கு யாராலும் எந்த ஒரு மனிதனாலும் செய்ய முடியாத ஒரு காரியம் மேலும் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சிந்தனை நமக்காக நம்முடைய ஜீவனை கொண்டு பாராட்டுபடிக்கு அவருடைய ஜீவன் நமக்காக ஜனப்படியாக இன்னொரு கூட நாமும் செயல்படுத்த முடியாத சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தந்தையே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தந்தையே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாததா நீயம் ஒன்றுமில்லை உம்மாலாகாததா நீயம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் எல்லா நாளும்
மனசினால் கூட எல்லாம் எவ்வளவு ஆனாலும் கூட நாட்களில் கடந்து வரும்படியான கிருபைகளை கடந்து வந்தவர்கள் கூட பாதையில் அளிக்கின்ற செவ்வையான காட்சி கொண்டிருக்கிறார். நடந்து போனாலும் கூட தேவன் நம்மை பாதுகாத்து வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும்
எபினேசரே, எபினேசரே, இன்னாரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, இன்னாரை சுமந்தவரே. நன்றி 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 இதற்கு சுமந்தீரே நன்றி 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 உயர்த்தற்கு சுமந்தீரே நன்றி எபினேசரே, எபினேசரே, இன்னாரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் வினையா தீர்த்தவரே. நன்றி 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 இதற்கு சுமந்தீரே நன்றி 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 கற்பூர சுமந்தீரே நன்றி உங்களையா புலத்திரையும் வாழ்வு நன்மையானி உள்ளதே உங்களையில்லாமல் புலத்திரையும் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே ஒரு தீமையும் நிலைக்காத நல்லது ஒரு நம்மை போதையுள்ளது ஒரு தீமையும் நிலைக்காத நல்லது ஒரு நம்மை போதையுள்ளது. எபினேசரே, எபினேசரே, இன்னாரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் வினையா தீர்த்தவரே. நன்றி 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 இதற்கு சுமந்தீரே நன்றி 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 பொருட்களுக்கோட சுமந்தீரே நன்றி அன்பை காண யாவை உங்கரம் நல்கியதே அன்பை காண மின்னடத்திடும் விதங்களை சொல்ல மின்னடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண எபினேசரே, எபினேசரே, இன்னாரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் வினையா தீர்த்தவரே. நன்றி 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 இதற்கு சுமந்தீரே நன்றி 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 கற்பூர சுமந்தீரே நன்றி நாணிகள் மாற்றி பைத்தியம் என்னை பவிப்பது அதிசயமே ஞானிகள் மாற்றி பைத்தியம் என்னை பவிப்பது அதிசயமே நாணிகள் பாத்திர நம்ப
அன்றே காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றே காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல உன் கூறல் வார்த்தை இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல உன் கூறல் வார்த்தை இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள்வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீர நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கொடுக்கல் போல சுமந்தீர நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. மனித கால பாத்திரன் அல்ல, இருப்பினுமே வேறொன்றுமில்லை. மனித கால பாத்திரன் அல்ல, இருப்பினுமே வேறொன்றுமில்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள்வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீர நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கடல் போல காத்தீர நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீர நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு போல சுமந்தீர நன்றி. கண்ணின் மணி போல ஒரு தகப்பன் தன் பிள்ளையை ஜோதியை சுமக்கும் விதமாய்
தேவரீர் இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதித்து நீங்கள் தேசத்தின் சூழ்நிலையை நீங்கள் அறிவீராக. எல்லா குழப்பங்களும் போராட்டங்களும் நீங்குவதாக. தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்கிறார்கள். நம்ம அறிகிற அறிவினாலே தேசம் நிரம்பி எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும் கால பருவ நிலைகள் மாற்றங்களினால் உண்டாகும் வியாதிகள் வேறு அடிமைகள் ஜனங்களை பாதுகாப்பு ஆண்டவரே நமக்கு செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் நம்பாவே ஆண்டவரே கருத்து எழுதப்படுகிற பிள்ளைகளுக்காக எக்ஸாம்காக செபிக்கிறோம். பரீட்சை இந்த பிள்ளைகள் ஆயுதமாகி இந்த சமூகத்தை ஆண்டவரே நம்மை நோக்கி பாதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரே நினைத்தது கர்த்தராலே வரும் என்ற வாக்கின்படி பிள்ளைகளுக்கு நல்ல ஜெயம் செய்தார், நல்ல மதிப்பெண் உங்களை களத்தில் கொடுக்கிறப்பா ஒரு மேன்மையான உயர்வு வழிநடத்தி ஆசிரியர் பலத்த காலம் இருக்கிறது. ஜப நாட்களை தந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருடைய ஜபங்களை கற்று அங்கீகரித்து ஆசிரியர் பலத்த கடமை கொடுத்து ஏற்று குறித்து நினைத்த நாமத்தை அறுபத்தி இரண்டாவது சங்கீதம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடித்த சுவருக்கும் ஒப்பாகுவீர்கள். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் ஆயினாலும் லேசானவர்கள். பெருமை பாராட்டாதீர்கள், ஐஸ்வர்யம் விதத்தினால் இருதயம் அதிகம் வைக்காதீர்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது, அஞ்சாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரணும். நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அல்லேலூயா. அது விட்டார். சங்கீத தியானம் நாங்கள் யாதிஸ்தான் கரங்களை தட்டி சொல்ற வார்த்தையை நான் வந்து
Hallelujah. Hallelujah. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்மையான நாளுக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய வார்த்தைகளுக்காக கோடி செலுத்துகிறோம். வார்த்தையுடைய சமூகத்துடைய ஆகையான ஒரு பாதை உங்களுடைய கொடுக்கொடுக்கக்கூடியதாக சங்கீதம் 62 5ஆம் வசனத்தை தியானிக்கிறோம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நம்பிக்கொண்டிருக்கிற காரியம் அவராலே. நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை நம்பிக்கொண்டிருக்கிற காரியம், நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் அவராலே வரும். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை வேதம் எப்படி காண்பிக்கிறது? ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை நோக்கி அமர்ந்து. தேவனை நோக்கி நாம் அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் பல இடங்கள்ல நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்கு சுத்தம் பண்ணுவேன், நீங்க அமர்ந்திருந்து என்னை நோக்கி பாரு. இது நிறைய இடங்கள்ல தேவன் சொல்லுங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம் இந்த காரியம் நமக்கு நடைபெற வேணும், எதிர்காலத்துல இப்படி எல்லாம் நம்ம இருக்க வேணும், நமக்கு ஒவ்வொரு காரியங்களும் குறிச்சதாங்க. சிலர் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும், சிலர் நடக்கக்கூடிய சூழல் இல்லையே அப்படின்ற மாதிரியே இருக்கும். அப்படி இருக்கிற காலகட்டத்துல தேவன் நமக்கு காண்பிக்க ஒரு காரியம் என்ன காரியம் தாண்டி நான் எதுவாக நீங்க நம்ம எதை நம்பிக்கொண்டு எது கிடைக்க வேண்டும், எதை நீங்க விரும்பி கொண்டு கிடைக்கிறதா நீங்க நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது அது சுத்தமா சுத்தம் இல்லையா, தேவையா, இது ஒரு தேவை இல்லையான்றது என்ன பண்ணுறது காண்பிப்போம். அதனால முதல்ல என்ன பண்றாங்க, எங்கேயும் போகாங்க, உனக்கு ஒரு விருப்பமா இருக்கு, நீ என்ன பண்ணு, நீ நோக்கி வா, முதல்ல இங்கதான். நான் வேறு சொல்லுகிறது, எல்லா காரியத்தையும் தேவன் தான் உலகம் முழுவதும் தேவன் உண்டாக்கிறார். எல்லாவற்றையும் நீங்க எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா மிக முக்கியமானது வாழ்க்கை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு எண்ணம். அதாவது முதல் வசனம் சொல்லுகிறது, தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் நம்புகிறது அவராலே வரும். அது மிக முக்கியமானது. உலக பிரகாரமான எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், நம்ம சரீர பிரகாரமான காரியங்களா இருக்கலாம், உங்களுடைய தேவைகளா இருக்கலாம். எல்லாவற்றையும் தாண்டி மனிதனுக்கு மிக முக்கியமானது ரட்சிப்பு. ரட்சிப்பு அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னா நீங்க முடிவு ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா, நீங்க ஆங்கிலேய சபைக்கு போறீங்களா அப்படின்றது ஒரு பொருள் போலவே ஆயிடுச்சு. ஆனா அது அப்படி இல்லை. ரட்சிப்புன்றது நீங்க தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காரியம். ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பது ஒரு வகையான மீட்கப்படுறது இல்லையா? அல்லேலூயா. எதுலாம் நீங்க மீட்கப்பட வேண்டும்? உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ காரியங்கள் இருக்குது. இந்த பிரச்சனை எல்லாம் வெளிவரணும்னு நீங்க நினைக்கிறது ஒரு வகையான மீட்பு தான். ஆமென். அல்லேலூயா. அப்போ கடல்ல இருந்து
மீட்கப்படும். இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து மீட்கப்படலாம். அவனுடைய ஜென்ம சுபாவங்களிலிருந்து மீட்கப்படலாம். எதுவுமே இல்லாம நம்ம அப்படியே இருக்கக்கூடிய சூழலுக்கு நிறைய பேர் வாழ்க்கையில காணப்படுது. ஆனா நம்ம ரசிக்கப்பட்டீங்களா அப்படின்ற மிக மோசமான நிலையில இருக்கிற நாம மீட்கப்பட்டது எப்படி அடிமைத்தனத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக்கும்படியா மோசேயை அனுப்பி ஒரு மீட்பை தேவன் என்ன பண்றாரு. அப்ப இங்க அடிமைத்தனத்துல இருந்து அவர் அப்படியே டிரான்ஸ்பரன்ஸா எங்க கொண்டு போறாரு அப்படின்னா கானானுக்கு கொண்டு போறாங்க. அங்க சுதந்திரம் உண்டு, அங்க சுயாதீனம் உண்டு. அங்க நீ என்ன பண்ணலாம், இந்த தேவனை ஆராதிக்க முடியாது, ஏன் ஆராதிக்க முடியாது, இப்படி பல்வேறு காரியங்கள் என்ன பண்றது, ஒரு பெரிய டிரான்ஸ்பர்டேஷன் என்ன பண்றது. அப்போ ரட்சிப்பு அப்படின்றது ஒரு டிரான்ஸ்பர்டேஷன், ஒரு மாற்றத்துக்கு உண்டாகும். பல வருஷம் நம்ம சபைக்கு வந்தாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் நமக்குள்ள ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னா நாம இன்னும் என்ன பண்ணல, ரட்சிப்பு பண்ணல. ரட்சிப்பு பண்ணலன்னு சொல்றதை விட ரட்சிப்பு இன்னும் என்ன பண்ணல, நம்மளுக்கு முழுமை அடையல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க கிறிஸ்துவை எப்போது ஏற்றுக்கொள்கிறீர்களோ, விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, பிள்ளைகளா இருந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. ரட்சிக்கே பண்ணல அப்படின்னு சொல்றது தப்பா. ஆனா ரட்சிப்பு என்ன பண்ணல, முழுமை அடையல அப்படின்றதுதான் ஆமை. அதுல ஒரு வகையான முதல் பாத்தீங்கன்னா பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படணும். ஏன்னா பாவம் தேவனுக்கு என்ன பண்ணுற மற்ற ரட்சிப்புல நெக்ஸ்ட் முதல்ல பாத்தீங்கன்னா நம்முடைய பாவங்கள், செய்யக்கூடிய பாவங்கள், தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள், இதெல்லாம் பார்த்தானா அப்படின்னு நீங்க வியக்கக்கூடிய அளவுக்கு பாவங்கள் என்ன பண்ணுறது. நன்மை செய்ய தானே இருந்து செய்யத்தக்கவனுக்கு நன்மை செய்யாமல் போனா பாவம். ஏன் காசு, ஏன் பண்றோம், நான் உழைச்சு நான் இவங்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்றவன் நானு. ஆனா இங்க என்ன சொல்றாரு, நீங்க செய்யாமல் போனா பாவம். இப்படி ஏராளமான பாவத்தை குறித்து அதுல மிக முக்கியமான பாவம் தேவனை தேடாமல் இருக்குது பாவம். நீங்கள் அனுதினமும் தேவனை தேடாமல் இருக்கிறது பாவம். தேவனை தேடாமல் இருக்கிறது பாவம். தேவனை அசட்டை பண்ணுகிறது பாவம். ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா நேரத்துக்கு அதைக்கு வராமல் இருக்கிறதும் தேவனை அசட்டை பண்ணக்கூடிய ரட்சிக்கப்பட்டாலும் எங்க இருக்கிறோம், ஆபத்துக்குள்ளாக வேதம் பாருங்க. சங்கீதம் 37 பாருங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. ஆரிய சுற்றி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எதிர்க்கிறார்கள். கர்த்தரை நோக்கி என்ன பண்ணணும், காத்திருக்கணும். அமர்ந்தது அப்படின்னா நம்மளுக்கு உட்கார்ந்து அவர் நோக்கி பார்க்கிறது, அவருக்காக காத்திருக்கிறது. அவர் நமக்காக காத்திருக்கிறாரா, நம்ம அவருக்காக காத்திருக்கிறோமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. தேவன் வந்துட்டார். 2-3 பேருக்கு கூடுகிறீர்களோ ஒரு மத்தியில நினைப்பார். அந்த இன்னொரு பேர் நம்ம கூடியிருக்கிறோம். தேவன் வந்து வராதவங்களுக்காக தேவன் என்ன பண்ணிருக்கிறார், ஒரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிகாரி யாருக்கு நான் வாழ்க்கை யாரையோ ஒருத்தர் சந்திக்க போனோம்னா என்ன பண்ணணும், முடிச்சு நேர்த்தியா வச்சு சரியா என்ன பண்ணணும், எல்லா காரியத்தையும் பண்ணி ஒருத்தர் சந்திக்க. ஏன்னா அவர் காத்திருக்கிறார். உங்களுக்கு பிரகாரமான ஒரு சின்ன அதிகாரத்தை பெற்றிருக்கிற ஒரு மனுஷனுக்கே இவ்வளவு வயசு போக்கு போயிட்டு சகல அதிகாரங்களுக்கும் தலைவராக இருக்கிற நம்முடைய தேவனுக்கு தேவனை நாம என்ன பண்றோம், காத்திருக்கிறது உபகையான பாவம். இதை தெரிஞ்சே செய்யறோமா தெரியாம செய்யறோமாங்கிறத தாண்டி நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அப்படி நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம். 2 பேருக்கு முன்னாடி நம்ம இங்க வந்துருவோம் இல்லையா, தேவன் என்ன பண்ணுவாரு வந்துருவாரு அப்படின்னு தெரியும்.
பல நேரம் உங்களுக்காக தேவன் வந்து காத்திருந்தாருன்னு வந்து நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் கூட நேரம் அவரை வரக்கூடிய சூழல் நம்ம ரொம்ப ஒரு வகையான பாவம். சங்கீதம் 46 பாருங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்ப ஒரு காரியத்தை சொல்றேன். என்கிட்ட வா, நீ வந்து என்ன பண்ணு, நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ முதல்ல என்கிட்ட வரணும், என்னை நோக்கி வரணும், என்னை தேடி வரணும். நீ என்னை தேடணும்ன்றது திரும்ப என்ன பண்றது, நீ என்னை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்ற. ஆனா திரும்ப அவர் அதை சொல்ல நமக்கு வந்து அந்த நிர்விசாரம் என்ன பண்ணுறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்காரு, அவர் தேட சொல்றாரு, என்னை நோக்கி வந்து அமருன்னு சொல்றாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு எங்க இருக்குது அப்படின்னா இங்கதான் இருக்குதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. பாருங்க, 119 சங்கீதம் 119 116 பாருங்க. நான் பிழைத்திருப்பதற்கு உமது வாட்டின்படி என்னை ஆதரித்தருளும். 119 166. உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். அந்த ரட்சிப்புக்கு யார் என்ன பண்ணுவாங்க, காத்திருக்கணும். அல்லேலூயா. அவர் ரட்சிப்புக்கு நாம காத்திருக்கணும். அவரை நோக்கி என்ன பண்ணணும், அமர்ந்திருக்கணும். நம்முடைய எல்லா காரியத்திலிருந்து நோயிலிருந்து ஒரு விடுதலை வேணும், கடன் இருந்து விடுதலை வேணும், உலக பிரகாரம் இருக்கக்கூடிய மற்ற நிலையான விடுதலை வேணும் அப்படின்னா நம்ம யாரை நோக்கி நம்ம காத்திருக்கணும். அவரே சொல்றாரு, நோக்கி என்ன பண்ணணும், நீங்க காத்திருக்கணும். அப்படி காத்திருந்தாதான் என்ன கிடைக்கும், ரட்சிப்பு. எல்லா காரியத்திற்கும் எல்லா நிலைகளுக்கும் ரட்சிப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கும். சங்கீதம் 62 பாருங்க, நீ வாசிக்க. அவரை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே எனக்கு ரட்சிப்பு வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. 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 23:18 பாருங்க. நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போய் 23:18. பாவங்களை மறைத்து 28:18. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவம் எல்லாம் வந்து ஒரு வகையான பாவம் தான். தேவனை நாம அசட்டை பண்ணுகிறது இருக்குது மிகப்பெரிய பாவம் தான் என்பதை உணர்ந்து நாம வந்து தேவனிடத்துல நீ நான் இப்படி செய்ய போகிறீங்க, நீ நான் என்ன பண்ணுவேன், சமூகத்துக்கு நிறைய பாவங்களை குறித்து பேசியிருக்கிறோம். ஆனால் தேவனை தேடாமல் இருக்கிறதா இருக்கிறதையே மிகப்பெரிய பாவம். ஒருவேளை இங்க நடந்து இருக்கலாம், ஒருவேளை சூழல் அப்படி இருக்கலாம். ஆனா இனி நாம் அப்படி செய்யாதவர்களுக்கு அவரை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க 67 ரட்சிப்பும் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. எங்க போய் நிற்கிறாங்க, எங்கெங்கயோ தேடுறாங்க, எங்கெங்கயோ ஓடுறாங்க. ஆனா எங்கதான் இருக்குதா, நம்ம ரட்சிப்பு எங்க இருக்கிறது, தேவனிடத்துலதான் இருக்குது. திரும்ப அதை பதிவு செய்யறது, ரட்சிப்பு தேவனிடத்தில் தான் இருக்கிறது. இந்த அளவு என் கண்ணு என் அடைக்கலவும் தேவனுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. 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 ஏசாயா 4:45-22 பாருங்க. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவர் இல்லை. ரொம்ப கடுமையா சில நேரங்கள்ல வந்து அவர் பேசுறாரு. இல்லைன்னா பூமியில் எல்லாம் யாரும் நோக்கி பார்க்கணுமா, யாரும் பார்க்கணும். பார்த்தா ரட்சிப்பு யாருன்னா அவர் தான் தேவன், அவர் எல்லாமே வேறு தேவன் இல்லைங்க. ஏசாயா 46:19.
சங்கீதம் 3:3. கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். அவரே நம்மை அறிந்திருக்கிறார். அறிந்ததுனாலதான் என்ன பண்றாரு, அவர் நம்ம இங்க வந்திருக்கோம், நோக்கி வந்து அமர்ந்து ஏன்னா நம்மை அறிந்திருக்கிறாரு. சங்கீதம் ஏசாயா 46:9. நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமமும் இல்லை. என்ன சொல்றாரு, அவர்தான் தேவன். திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை பதிவு செஞ்சு சொல்றாரு, நான் தான் தேவன், நானே தான் தேவன். ரட்சிப்பு எங்க இருக்குல்ல, என்கிட்ட தான் இருக்குது. பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் என்கிட்ட தான் இருக்குது. நீங்க யாரை நோக்கி பாருங்க, என்னை நோக்கி பாருங்க. ஒருவேளை நம்ம இதுவரைக்கும் நமக்கு பாவத்தின் காரியங்கள்ல இருந்தோம்னா, பாவம் பெரிய பாவம் தான் சொல்லுவாங்க. பெருசா தேவனை தேடாமல் இருக்கிற காரியங்கள்ல அப்படி ஒரு பாவ காரியங்கள் இருக்கிறதுனால் இன்னைக்கு நம்ம அரிசி சில விட்டு தேவனை நாம் தொடர்ந்து தேட முற்படும்போது தேவன் நமக்கு ரட்சிப்பு தர வல்லவராக. ரட்சிப்பு நம்ம வாழ்க்கையை நம்பிச்சுன்னா நீங்க நம்புகிற எந்த காரியமாக இருந்தாலும் என்ன பண்ணோம், உங்களுக்கு தேடி வரும். மத்தேயு 9:அதிகாரம் பாருங்க. அதிகாரத்துல 1-9-8 அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரை பற்றி நம்முடைய பட்டணத்திற்கு வந்தால் அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு புனர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு புனர்வாதக்காரனை நோக்கி, உடனே இடங்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும். பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்ல சொல்லுகிறார். அப்பொழுது எழுதப்படவில்லை, தேவ தோஷம் சொல்லுகிறான் என்று தன் உள்ளத்தை சொல்லிக் கொண்டார். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதங்களை சிந்திக்கிறீர்கள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொல்லுவதோ எழுந்து நடவடிக்கை சொல்வது பூமியிலே பாவங்களை மன்னிக்கிற மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி விபவாதக்காரனை நோக்கி, எழுந்து உன் பணிக்கு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போயிருந்தார். அவன் உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிழ்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவன் என்ன பண்றார், மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு என்பதை என்ன பண்றது, அவருடைய நாட்கள்ல நேயர் அறியும்படியா ஒரு காரியத்தை செய்யறாரு. இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், நம்முடைய பாவங்களை மன்னிக்க தேவன் இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தேவனுடைய பார்வையில, தேவனுடைய கரங்களில நமக்கு ஒரு இரக்கம் உண்டாகணும்னா நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் என்ன பண்ணுவான், இரக்கம் பெறுவான். அந்த இரக்கம் நம்மளை எங்க கொண்டு போகணும் அப்படின்னா, நம்முடைய சுக வாழ்வை நோக்கி நமக்கு என்ன கொண்டு போகணும். என்ன சொல்றாரு, நீங்கள் நம்புகிறது அவராலே. ஏன்னா நீங்கள் எதை நம்பி கொண்டிருக்கிறீங்களோ அது வராமல் தடுப்பதற்கும் தேவனாலே முடியும். வாழ்க்கையில நல்லா இருப்போம், மேன்மையா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தேவனை தேடாமல் தேவனுடைய ரட்சிப்பு நம்ம மேல இல்லாம இருந்தா நிச்சயமா என்ன பண்ணது, நீங்கள் நம்புகிறது அவராலே வரும் எழுதப்பட்டிருக்கிறது. வேலை நம்ம தேவனை தேடாமல் இருந்தா தேவனுடைய ரட்சிப்பு மேல இல்லை அப்படின்னா என்ன பண்ணாது, நம்புகிறது அவராலே வராது. அதையால்தான் சொல்றாரு, என்ன பண்ணணும், யாரை நோக்கி அமர்ந்திருக்கணும், அதான் அவரை நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது
நமக்கு ஒரு ரட்சிப்பு, நம்ம முழுமையான ரட்சிப்பு உண்டாகும். அந்த ரட்சிப்பு உண்டாகுதுன்னா நீங்க தேவன் யார் என்பதை நீங்க என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அந்த தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால்தான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் நம்புகிற காரியம் அவராலே ஒரே ஒரு வசனத்தை வச்சு நம்ம வாசிச்சு போயிட்டோம் அப்படின்னா நம்புகிறது அவராலே ஆமென் அப்படின்னு சொல்றோம். அப்படியெல்லாம் என்ன பண்ணாரு? வந்துட அதற்கு நிபந்தனைகள் இருக்கு. நீங்கள் நம்புகிற காரியம், நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியம், உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும்னா, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமானால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வெறுமனே அப்படி நம்பும் பொழுது உங்களுக்கு அது உண்டாகாது. ஏன்னா அவர் தான் அதை என்ன பண்ணணும், உங்களுக்கு கொடுக்கணும். நம்புகிறது தேவனாலே வரும் அப்படின்னா அதுக்கு நிபந்தனை இருக்குது. தேவனை தேட வேண்டும். தேவன் உங்கள் ரட்சிப்பு பொறுமை அடைய வேண்டும். இந்த ரட்சிப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனா தேவனை சட்டை பண்ணக்கூடிய காரியங்கள் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம என்ன பண்ணிக்க முடியாது. சொல்லு, நீங்க தேவனை தேடும் பொழுது அவர் உங்களை என்ன பண்ணுவாங்க? தேடாம நம்ம என்ன பண்ணுவோம்? நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதம் இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் நிபந்தனை இல்லாது நேரா அவரு நம்ம புறஜாதியா இருக்கும் பொழுது கிறிஸ்துவ என்ன பண்றேன், சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க இருதயத்தை விசுவாசித்து அதை அறிக்கை செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன பண்ணிடலாம்? ரட்சிப்பு உங்களுக்கு அந்த ரட்சிப்பை உண்டான பிறகு நம்ம அந்த ரட்சிப்பை காத்துக் கொள்ள வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய கடமையா இருக்கு. அதனாலதான் சொல்லுவேன், ரட்சிப்பு அவரிடத்துலதான் இருக்கு. ரட்சிப்பு அவரால் தான் முடியும். அந்த ரட்சிப்பை நீங்க காத்துக் கொள்ளும் போதுதான் நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. தேவனை தேடாம, தேவனுக்கு உண்டான மரியாதையை கொடுக்காம, தேவனுக்கு உண்டான காரியங்கள் முன்ன வராம நாம் நம்புகிற காரியம் என்ன பண்ணாது, வராது. ஏன்னா 65 ஒரே நிலை வாசிக்கலாம். 62வது சங்கீதம் 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்து நம்புகிறது அவராலே வரும். நாம் அவரை நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது, ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது, தேவன் யார் என்பதை அறிந்த பொழுதுதான் நாம் நம்புகிறது அவராலே பாருங்க அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, அவரே என் அடைக்கலமா இருக்கிறார் சொல்றாரு. அதுக்கு அடுத்து பாருங்க, காலத்தை அவரை நம்புகிற சம்பளத்துக்கு இருதயத்தை ஓச்சு விடுங்கள், தேவன் நம்மளுக்கு அடைக்கலமா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. தேவனாலே அங்கீகர ஞானம் என்ன கேட்டீங்க? என்ன சொன்னார்? கேட்டேன்னு சொல்லுங்க. இப்பதானே பேசினாரு. என்ன ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்தது. நீ நம்புகிறது என்ன நம்பிக்கை உனக்கு? எது அப்படின்னு உனக்கு வரணும்? ரட்சிப்பு கர்த்தருடைய. அங்க என்னாவது மனுஷன் அவனுக்கு வர முடியாது. அங்கே 1:29 சொல்றாரு ஆண்டவரே, அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் பாவங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும்.
ரட்சிக்கப்படுகிறது. நன்மை செய்ய அறிந்திருந்தோம் அதை செய்யாமல் போவாங்க. அநீதியெல்லாம் ஆண்டவர் சொல்றான், உங்களுக்காக நான் ஜெபிக்காம போனது கர்த்தருக்கு விரோதமான பாவம். இந்த பாவம் யாருக்கும் எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை. நான் எங்க மத்தவங்களுக்கு ஆசீர்வாதத்தின் அளவு எங்க இருக்கு தெரியுமா? ஜெபிக்கிற அளவு இருக்கு. எதை விதைக்கிறாயோ அதைதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில விளைய செய்வார். அதுதான் உங்களுடைய அறுவடையா மாறும். அதுதான் உங்க கலைஞர்களை நிரப்பக்கூடிய ஆசீர்வாதமாக பெறும். ஆனா என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு உட்கார்ந்துன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு வசனத்தை நான் வேற ஒரு விதமா காட்டி முடிக்கிறேன். காரியத்துக்காக ரட்சிப்பு வந்துட்டாவே, கர்த்தருடைய அந்த காரியம் நடந்தாவே தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். பழைய ஏற்பாட்டுல ஒரு அனுபவம் வாய்ந்தவன் தன் பிள்ளைக்கு ஒரு ஆலோசனை சொல்றான். தாவீது, சாலமோன். 28:9 நீ அதை வாசிக்க. குமாரனாகிய சாலமோனே, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து நீ பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. உற்சாக மனதோடும் கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அவர் உன்னை வாயத்தனத்து 3 காரியங்கள் நீ நம்பினது உனக்கு வேணுமா? உன் நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கணுமா? 3 காரியங்கள் அடிச்சு வருவார். ஏன் தேவ சமூகத்துல உட்கார சொன்னார் ஆண்டவர்? ஏன் கர்த்தருக்கு காத்திருந்து வந்தாரு? என்ன காரணம் இருக்குன்னா, உன் தேவனை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யார்? அவர் யார் என்பதை நீ அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். யார் அது? அவரே கேட்டார், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்? ஏன்னா நம்ம விதவிதமா பேசுறாங்க. இந்த காலத்துல சொல்லிட்டாங்க, புத்தன் இயேசு காந்தி நடுவில் வச்சுட்டாங்க. பேசினார் உலக மகா தலைவரோ யாரவர்? எலியாவோ? தீர்க்கதரிசிகளில் ஒருவரோ யாரவர்? இன்னைக்கு தேவை அவரை அறியக்கூடிய அறிவு. இதைதான் பகுத்தல். அவரை அறிகிற அறிவு மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நத்தம் என்று எண்ணுகிறேன். எல்லாத்துக்கும் கேட்க நாம எதை எழுதியிருக்க? அவரை அறிந்து கொள்வதற்காக நேரங்களை எடுத்தாங்க. தேவ சமூகத்துல அபுர்ணமா 3 வருஷ கால அரபு தேசத்துக்கு மனந்தனத்துல தனிமையில போய் நின்று அவன் அறிந்து கொண்டான் தேவனை. ஆனாதான் எழுத்துவ கூட இந்த சீடர்கள் அதிகவிதமான வெளிப்பாடுகளை பகுத்து உன்னை ரட்சித்த தெய்வம் யார்? அவர் எப்படியாப்பட்டவர்? அவர் எதை செய்ய வல்லவர்? ஒருத்தரை குறித்து தெரியாம என்ன பண்ண முடியாது. அதை நம்ப இப்ப நிறைய காரியத்துல நம்ம ஏசுனாங்க நம்ப மாட்டோம்னா நமக்கு அதை பத்தி தெரியல இல்லையா? இதுதானே அதை பத்தி நமக்கு தெரியும். ஒரு ஆளை பத்தி தெரியும் தெரிஞ்சு நான் என்னங்க பண்ணா
என்னன்னா வளரணும். எப்படி ஹலோ ஹலோ அப்படியா? நிறைய பேர் நான் பார்க்கிறேன், திடீர்னு பார்த்தா புதுசா வர பார்த்து ஹலோ சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் அது அவன் பாருங்க அவ்வளவுதான் ஒரு அறிமுகம் ஆயிட்டாங்க. ஆனா அவங்களுடைய பழக்கம் அவனா ஹலோ ஹலோ. சில பேர் கொஞ்ச நேரம் நின்று பேசுவாங்க, சில பேர் மணி கணக்கில் பேசுவாங்க, சில பேர் ரொம்ப உரிமை எடுத்து பழகுவாங்க, சில பேர் இப்ப நம்ம உரிமை எப்படி தேவனோட அவர் யார் உனக்கு? அவர் எந்த விதத்தில் நீங்க அறிஞ்சு இருக்கிற? இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அவர் அறிகிறது. சொல்லிதான் அவருக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. நீ என்ன நினைக்கிற, என்ன பேசுறது அவருக்கு தெரியும். என்ன தூக்கி கடல்ல போடுவான்னு ஏனோ சொல்லுவான்னு தெரியும். முன்னவே ஒரு மீனை வச்சு நீ ஒரு சொந்தத்துக்கு தெரிஞ்சு செய்தவரா? நீ வேண்டி கொள்வதற்கு முன்னமே எல்லாவற்றையும் அறிந்தவர? நீ என்ன அறிந்த மத்த அறிவெல்லாம் சந்தனுக்கு போறவன், செவ்வாய் கிரகத்துக்கு போறவன், ராக்கெட் அனுப்புகிறவன், எல்லா அறிவும் மனிதனுக்கு கடைசி காலத்துல மனிதனுடைய அறிவு பெருகி போவோம். ஆனா ஒரு அறிவு மட்டும் குறையா இருக்கு, அது என்னன்னா தேவன் அறிகிற அறிவு. நீங்க என்ன அறிவு இல்லை இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? அவரை காத்து வச்சிருக்க மாட்டோம். நம்ம வந்து காத்து யார் யாருக்கு காத்து இருக்க கூடாது. ஒரு உலக பிரகாரமான ஒரு தலைவர்களை சந்திக்கிறதுக்கு பல கண்டிஷன்கள் வச்சிருக்காங்க. மேலாம் போய் சந்திக்க முடியாது இல்லையா? ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட ஒரு கூப்பன் கொடுக்குறான். கூப்பன் எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, அவன் தரணும். அந்த சார்ந்து பக்கத்துல தேவனை சந்திக்கிறதுக்கு தேவன் நமக்கு தர்மங்களை கொடுத்திருக்கிறது, இருதயத்தை அறிந்திருக்கிறது. நான் இன்னைக்கு போனேன், அவரை கேட்டுதான் போனேன். இங்க பாரு, எத்தனை பேருக்கு பிரச்சனை இல்லை, எத்தனை பேருக்கு கடன் இருக்கு, எத்தனை பேருக்கு வியாதி இருக்கு, எத்தனை பேருக்கு போராட்டம் ஆகுவாங்க. என்ன நம்பிக்கைக்காக வந்து எதை பார்க்க வந்து யாரை பார்க்க வந்து உன் நம்பிக்கை என்ன? தீர்வு போகுது, பதில் தான் எஸ். அதுக்கு பதில் தான் யாரு? இவாள் எங்க இருக்கிறாங்க? தேவ சபையில தேவன் இருக்கிறது. சபை என்பது 2 பேர் மேற்பட்ட கூட ஜனனா சபை. அப்ப இந்த இடத்துல தேவனுக்கு இருக்கிற ஏன் இங்க வந்தாருன்னா என் தேவைகளை சந்திப்பதற்காக. நான் நம்பி வந்த பற்றியா ஒரு காரியத்துக்காக, அதை நான் பெற்றுக்கொள்வதற்காக. அதை செய்த நான் முதல்ல காரியத்தை நீ அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளாம மனுஷனால் கூடாததெல்லாம் எவ்வளவு ட்ரை பண்ணிருக்கோம், எவ்வளவு பிரச்சனை நம்ம சால்வ் பண்ண நினைச்சிருக்கோம், எவ்வளவு பண்ணிருக்கோம், உடச்சிருக்கோம், ஓடிருக்கோம். ஒண்ணு போனா ஒரு அடி யாருன்னா ஒரு முழம் சார்ந்த கதையில வந்து நின்றது. எப்பதான் ஏறுவோம்? சைக்கிளா தான் இருக்கணும். எப்பவுமே நான் எப்ப ஏறுவேன்? அறிந்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அது அக்னிசூரியா இருக்குது. எவ்வளவு பெரிய ராஜாவோட இருந்திருப்போம். நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதாக அவனுடைய அறிவு தேவனை சார்ந்ததாக இருந்தது. அறிவு அந்த தேவனை சார்ந்த அந்த அறிவு அவனுக்கு அறிவை அல்ல, ஆசீர்வாதத்தை
ரெண்டாவது தான் உற்சாக மனதோடு கர்த்தரை சேவி. எப்படி சேவிக்கணும், எப்படி ஆராதிக்கணும்? ஆராதனால மகிழ்ச்சி. சங்கீதம் 102 பார்த்தீங்கன்னா அதான் வசனம். மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்ததி பார்க்கிறார். எப்படி வரணுமா? எப்படி வரணுமா? சபைக்கு எப்படி வரணுமா? பயங்கர ஆனந்த சத்தத்தோடு வரல, நம்ம ஆராதத்தோடு வரல, ஆடி ஓங்கி வந்த மகிழ்ச்சி எழுதல. சபை என்று சொன்னாங்க மகிழ்ச்சி நடத்துங்க. என் பிரச்சனைக்கு முடிவு காக்கிற இடம் சபை. சபை என்பது ஆலயம், தேவனுடைய நன்மையினால நிறைந்திருக்கிற இடம் தான் ஆலயம். அப்ப எந்த நன்மை எனக்கு குறைவா இருந்தாலும் என் குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஆலயம். அந்த ஆலயத்துல தேவனை நான் முழு உற்சாகத்திற்கு ஆயுத பிரச்சனையோட தான் வரேன். ஆனா இந்த போகுது பிரச்சனையோட நான் போறது கிடையாது. அதுதான் என்னுடைய சந்தோஷம். என் துக்கம் என்ன பண்ண துக்கத்தோட தான் வந்தேன். ஆனா நான் சந்தோஷத்தோட போவேன். இந்த நம்பிக்கை இருக்குவாங்க. நம்பிக்கை இருக்கும். எப்படி வருவோம் நம்ம? வேண்டாம் வரதெல்லாம் அசுத்த பண்றதுக்கு அடையாளம். வரீங்க சந்தோஷம். ஆனா ஆசீர்வாதத்தை பாடி தடை செய்து வச்சுக்கிறது உங்களுடைய இந்த தாமதமான போக்கு தான். கோவில் தான் நீங்க வரக்கூடாதான் நினைக்கிறேன். வருது. ஆனா இன்னும் கர்த்தரை முழு இருதயத்துக்குள்ள நீ சேவிக்கணும், ஆராதிக்கணும். இதுதான் உனக்கு ரட்சிப்பு உண்டாகும். இதுதான் உனக்கு ரட்சிப்பு உண்டாக்குங்க. நீ கவனிங்க, உன் எதிராளியாக சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி சுற்றி திரிந்து வகை தேடி கொண்டிருக்கிறாங்க. 1 பேர் 5:8 சொல்லப்படுது. செயல்படுறாங்க. அப்ப விடுவிக்கிற இடத்துக்கு அனுப்புவதற்கு அவர் தாராளமா போக சொல்லுவாங்க. ஒரு தெருவுக்கு ஒரு பலவான் இருக்கிறான், ஒரு வீட்டுக்கு ஒரு பலவான் இருக்கிறான். அப்ப இப்படியாப்பட்ட பலவானுடைய வல்லமைகளை ஆயுதங்களை நீ பறிச்சாதான், நீ பலசாலியாக உற்சாகம் உள்ளவனா இருந்து மேற்கொண்டால்தான் இன்னும் உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்து கர்த்தர் எல்லாவற்றையும் விடுவிப்பார். பயம் மற்றது உபவாசத்தை கூட யோசனை கர்த்தரை தேடினார். நாம் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பார். முதல்ல அவர் அறிந்து கொள்ளணும், 2வது அவர் சேவிக்கணும்னா தொழுது கொள்ளணும். எப்படி இருக்கணும்? ஆராதனை எப்படி இருக்கணும்? ஆராதனையில எத்தனை பேருக்கு சபையில ஆராதனை நடக்குதுன்னு தெரியும். முந்திதானே வரும். எங்கதான் பார்க்கிறார் ஆண்டவர்? தன்னை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறதற்கு பரலோகத்திலிருந்து தேவன் மனுஷனை கண்ணோக்கி என்னன்னு பார்க்கிறார். என்ன தேடி வந்தாங்க இவங்க? எதுக்காக எப்படி பாக்குறாங்க? இவங்க பிரச்சனை எப்படி இருக்குது? இவங்க கருத்து எப்படி இருக்குது? இவங்க இந்த பலவீனத்துல இருக்கிறாங்க, குடும்ப நெருக்கத்துல இருக்கு. ஆனா இவ்வளவு சந்தோஷமா நம்ம பாக்குறாங்க. ஏன் பாக்குறாங்கன்றது உங்க இருதயத்தின் ரத்தத்தை ஏன் பாக்குறீங்க? எதை உனக்கு கொடுத்த சந்தோஷமான அது ஏற்கனவே உனக்காக ஆயிட்டாங்க. சபையில கண்டுபிடிக்கிற உங்க பிரச்சனைக்கு தீர்வு யார்தான்? அவர் தான். அவர் என்ன பண்ண? இந்த 3 காரியத்தை நீ செய்தாலே போதும், தேவைகளை எல்லாம் கஷ்டம் கண்டிப்பாங்க. முதல்ல என்ன பண்ண? யாரை எடுத்து தேவனை. 2வது என்ன பண்ண? உற்சாகமானதோடு கூட அவரை தேவை. தலைவன் இன்னொரு தலைவனா வரப்போகிற ஆலோசனைக்கு கேட்டுக்கொண்ட சாலமும்
20 வருஷம் சூப்பரா இருந்தான். அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லாம காத்த. ஆனா 20 வருஷம் அவனுக்கு உத்தம மாத்திரை தெரிவிக்கிற 1000 பிரச்சனைகளை வாழ்க்கையில உன் வாழ்க்கையில பிரச்சனைகளை அனுபவிக்கிறியா, சமாதான நிலையில வாழுகிறையா என்பதை ஒரு தீர்க்க தரிசனமா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உன் நடக்கையை காட்டி உன் தீர்ப்பு தரிசனம் என்ன? எந்த அளவுக்கு உற்சாக மனதோடு நீ கஷ்டத்துக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை கொஞ்ச காலம் தான். நித்திய காலமாக தேவனோட நாங்க ஆராதனை தான், அங்க தொழுகை தான். ஆனா இங்க அடித்தன அதை போல இங்க சில பிரச்சனைகள் எனக்கு இருக்கு, அது ஒரு சோதனையா வச்சிருக்கேன். அந்த சோதனையை நீங்க அந்த சோதனையில ஒரு பாடம் கற்றுக்கொள்ள எந்த அளவுக்கு உற்சாகமாக நீ கற்றுற சொல்லுகிற வருகிறார் என்பதுதான் உனக்கு இங்க வச்சிருக்கிறார். தீர்மானம் எடு, உற்சாகமா இல்ல வாங்க. துதி தேவ ஜனங்களுடைய போராயம். துதிக்க ஆரம்பிச்சா சத்துக்கள் ஒருத்தருக்கு பேசிட்டு இருந்தாங்க. துதி சத்துக்கு மேல நியாயத்திற்கு கொண்டு வரும். துதி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை உனக்கு உண்டாக்கும். துதி தேவனை மகிமைப்படுத்தும். துதி வாழ்க்கையை உயர்த்தி காணப்படும். சங்கீத தியானத்துக்காக நன்றியோடு நம் மாதங்களை நீ துதிக்க முடியலன்னா பரிசுத்தவான்களுடைய பாவம் நான் கொஞ்சம் சொன்னது. உன உலகத்தினுடைய பாவம் அது பற்றி பேசு. ஆனா நாம என்ன பண்ணணும், என்ன ரட்சிப்பு எந்த ஞானத்தை முடிக்கல. முடிவு பறிந்த நிலை நிற்கிறேன்னா மத்திய 22 நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரிசு நிலை நிற்பவனே. அப்ப எதோட நிக்கணும், ஞானத்தான ஆரம்பம். அதுக்குதான் வணக்கம், அதுக்கு முன்னாடிதான் வயது எங்க வந்தது, எந்த வழியில தான் நடத்தின வனாந்தரமா தானே வாடாம நடந்து தேவன் கூட. அமல் யாரு காத்து நம்புகிறது அவதானி நீருடன் மகனை சாட்சி நேரம் சாட்சி பயன்படுத்த சீக்கிரம் எனக்கு பழகும் போது நல்லா தான் படிப்பேன். காலையை எழுந்திரிக்கும் போது எனக்கு வீடே எனக்கு தலை ஓடி சொல்றது எதுவும் முடியல. அதனால ஆண்டவரே எனக்கு மறுபடியும் சொல்லிட்டு எழுச்சி கலவி வந்தோம். கலவி வரும்போது எனக்கு ஒன்றும் குறையவே முடியல. ஆனால் நான் சொல்லிட்டு வந்தேன், எப்பப்பா நான் உங்களுடைய சமூகத்தில் வரேன், நீங்க எனக்கு பலனா இருக்கணும், பலவீனங்கள் மட்டும் எனக்கு நீங்கி போகணும்ப்பா. நான் விரும்பியும் நான் போக மாட்டேன். கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்தோ அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெயிச்சு போயிட்டேன். கர்த்தர் எனக்கு பலனா இருக்காரு. அவர் பாடி ஆராதிக்கவும் முக்கியப்படுத்தவும் கர்த்தர் எனக்கு கிருபை செய்வாரு. இப்போ எனக்கு பல சுற்றலும் இதுவும் எனக்கு எதுவுமே இல்லை. கர்த்தர் எனக்கு எப்போதுமே சுதந்திரத்தை கற்றுக்க சொல்லிட்டு மாசமாவே ரொம்ப பலவீனம். போன மாசம் 15ஆம் தேதியிலிருந்து இப்போ வரைக்குமே போன வாரம் முதல் பிள்ளைங்க திடீர்னு பார்த்தா அம்மா போட்ட மாதிரி ஆயிடுச்சு. உடம்புல உச்சந்தலையில உள்ளங்கால் வரைக்குமே ஃபுல்லாமே நிறைய கொப்பளம் அதிகமாயிடுச்சு. குழந்தைங்க அது ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சு. ஜுரம் மாதிரி ஒரு 3 நாள் 4 நாள் விட்டு ஜுரம் இருந்தது. நாங்க ஒண்ணுமே பண்ணல. ஆனா ஏசப்பா பிள்ளைங்க 2 பேருமே உட்காந்து நைட்ல சொல்லி கொடுப்பேன்.
அதே மாதிரி ஏசப்பா கிட்ட அவங்க ப்ரே பண்ணுவாங்க. ஜெபம் உடம்பு முழுக்க ஃபுல்லாமே தடவி வச்சிருந்தேன். தேவன் நல்ல பரிபூர்ண சுகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். பிள்ளைக்கு நல்ல ஒரு வெள்ளனை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு கொடான கொடுத்தோம். போன மாசம் 30ஆம் தேதி நான் சோழியில் ஆபீஸ்க்கு வரணும். அவங்க வேலை விஷயமா போனாங்க. பணம் வாங்க வேண்டியது விஷயமா நான் போனேன். எந்த போகும்போது நல்லா தான் போனேன். 2 பஸ் மாறி போனேன். பஸ் விட்டு இறங்கிட்டு ரோடு கிராஸ் பண்ணிட்டாங்க. கிராஸ் பண்ணி ஆபீஸ்க்கு பஸ் விட்டு இறங்குறதுக்கு ரொம்ப தூரமாயிடுச்சு. என்னால் நடக்க முடியலன்னு கொஞ்சம் ரூபா கொடுத்து சார் ஏற ஆபீஸ் வாசப்படி தான் போனேன். அவர் நிறுத்திட்டாங்க. இந்த காலை எடுத்து வச்சேன். இந்த காலை கீழே வச்சு பின்னாடி லாரி வந்து நடுவில் நிறுத்திட்டு அவரு போயிட்டாரு. நான் என்னடா இப்படி வாடான்ட்டு இன்னும் தேய்ச்சது மாதிரி இருந்தேன். அப்படியே நின்றுட்டேன். லாரிக்காரன் கட்ட நிறுத்திட்டாரு. லாரிக்காரன் நிறுத்திட்டா எனக்கு இன்னைக்கு நான் வந்து இது 15 நாள் இது கிடையாது. லாரிக்காரன் பிரேக் போட்டு அவங்க எனக்கு என்னம்மா எங்கிருந்து வரேன், என்னம்மா அவங்க பாட்டு போறாச்சு. நான் எதுவுமே வாங்கிட்டு வரல. நான் ரொம்ப இருந்தேன். எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு ஐயோ ஐயோ ஆபீஸ் நல்லா தெரிஞ்சாங்க. ஆபீஸ் நல்லா ஓடி வந்து ஆட்டோவில் ஏற்றி ஹாஸ்பிட்டல் போய் எக்ஸ்ட்ராலாம் எடுத்துட்டு பார்த்து 11 டைமில் போட்டுட்டு வீட்டில் திரும்பி பார்த்துட்டாங்க. ஏன்னா பையனுக்கே உடம்பு சரியில்லாத இல்லை பணம் அப்படின்னு நான் வாடகை வீட்டில் சொல்லுவாங்க. நாங்களே போகிறேன் நீ போக முடியாது தையல் போட்டுருக்கோம் எங்கன்னா வாடகை சரின்ட்டு பேச்சுக்கு போட்டாங்க. பேரு வண்டி எடுத்துட்டு வந்து வந்து நர்ஸ் வந்து விசிட் பண்ணிட்டு தப்பு வச்சாரு. ஒரு ஆளோடு நன்றி சொன்னேன். கடந்த வாரத்தில் கூட எனக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை தலைச்சுக்கிற ஒரு மயக்கமாகவே இருந்துச்சு. அவங்களுக்கு இதை சொல்லி நான் ஜபம் பண்ணிட்டு போனேன். தலைச்சுக்கிற ஒரு மயக்கமாக இருக்கிறாங்க சொல்லுவாங்க. ஆனால் சின்னாடி ப்ரெஷர் செக் பண்ணாங்க. ப்ரெஷர் செக் பண்ணுறதாக இருக்கிறது. ஆனால் இந்த நாளையில் ஆண்டவருக்கு தலைச்சுக்கிற மயக்கம் எதுவும் இல்லாதபடிக்கு அவரோட சம்பளத்தில் ஆரோக்கிய சுகத்தை பயப்பட வைக்கிறாங்க. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். அது மட்டும் கிடையாது. இப்போ காய்ச்சல் பிறகு கூட பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு செய்யக்கூடிய காரியெல்லாம் இருந்துச்சு. அதனால எனக்கு வந்து வேலைக்கிழமை சிலிண்டர் வந்து காலையில காலி ஆயிடுச்சு. அதனால முன்ன நாள் காலியாகாதபடிக்கு ஆண்டவர் தாமே எல்லா தேவைகளை சந்தித்து வந்தாங்க. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். முன்னாலே சிலிண்டர் காலேஜ் நம்ம என்னப்பா பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுச்சு. ஆனால் வேலைக்கிழமை தான் காலி ஆயிடுச்சு. அதற்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே யார் மத்தியில் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து வந்தாங்க. அதற்காக சொல்லுவேன். கர்த்தர் என் போக்கியை மரத்தை பாதுகாத்து வந்தாங்க. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே சாட்சி ஆரம்பித்திருக்கிறார்.